அர்ஜுனன் தன்னுடைய குழப்பத்தை கிருஷ்ணருக்கு தெரிவித்ததுக்கு அப்புறமா கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசங்கள் செய்து கொண்டு வரார் அப்படிங்கிற பார்த்து கொண்டிருக்கோம். ஒரு கட்டம் வரைக்கும் அவர் ஆத்மாவை பற்றிய லட்சணங்களை எடுத்து சொன்னார். அதற்கப்புறம் அனாத்ம விஷயங்களிலும் அவன் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை அப்படிங்கிறத சொல்லி, இந்த உலகியலாக யோசிக்கும் பொழுது கூட அவன் கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னார். ஸ்வதர்மம்னு அவன் கேள்வி எழுப்பினான், அப்பவும் நீ கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி, நீ எப்படியா இருந்தாலும் உன்னுடைய காரியத்தை பண்ணித்தான்ப்பா ஆகும், உனக்கு அதுல சாய்ஸே கிடையாது அப்படின்னு சொன்னார். அப்படி சொல்லும் பொழுதுதான் என்ன சொன்னார், என்ன ஆட்டிடியூட்ல காரியம், அதைத்தான் நாம இப்போ பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு காரியம் பண்ணும்போது எனக்கு என்ன ஆட்டிடியூட் இருக்கு, அதைத்தான் கிருஷ்ணர் இப்போ அர்ஜுனனுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறார். நம்ம பார்த்தோம், இந்த கர்ம யோகம் அப்படிங்கிறதையும் அந்த கர்ம யோகத்துல என்னென்ன பிரிவுகள் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்தோம். கர்ம யோகம் அப்படின்னு எடுத்துக்கும் போது கர்ம யோகம்ங்கிறதுல சகாம கர்ம யோகம், நிஷ்காம கர்ம யோகம் அப்படின்னு 2 விதமாக பிரிவுகள் இருக்கு. சாஸ்திரத்துல 2 விதமா சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம். சகாம கர்ம யோகம் அப்படின்னு சொன்னா அது பலனை எதிர்பார்த்து, பலனை உத்தேசித்து, ஆண்டவனை சார்ந்து உலகியல் பலன்களை விரும்பி செய்யப்படும் செயல்கள் தான் சகாம கர்ம யோகம் அப்படின்னு பார்த்தோம். இந்த கர்ம யோகம் அப்படின்னு சொன்னாலே தர்மானுஷ்டானம் அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். தர்மமாக காரியங்கள் செய்வது, அந்த காரியங்களை இறைவனை வணங்கி அந்த காரியங்களின் பலன்களில் நாட்டம் வைத்து செய்தால் அது சகாம கர்மயோகம். பலன்களில் நாட்டம் இல்லாமல் செயலில் மட்டும் கவனம் வைத்து செய்யும் பொழுது அது நிஷ்காம கர்மயோகம் அப்படின்னு ஆறுது அப்படின்னு 39வது ஸ்லோகத்துல இந்த 2 பிரிவுகள் இருக்கு அப்படின்னு ஏஷா தேபிஹிதா சாங்கியே புத்திர்யோகே த்விமாம் ஸ்ருணு அப்படின்னு அங்க பிரதிஜ்ஞா வாக்கியம் சொன்னார். நான் உனக்கு இதுவரைக்கும் சாங்கியத்தை பத்தி சொன்னேன். சாங்கியம் அப்படின்னா என்ன, எது வேதத்தில் இறுதியாக அறுதி முடிவாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த விஷயத்தை எடுத்து பேசுவதுதான் சாங்கியம். அறுதியாக சொல்லப்பட்டிருக்கிறது என்ன, வேதத்தின் உட்பொருள் என்ன அப்படின்னு சொன்னா அது பிரம்மன். அந்த பிரம்மனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. பிரம்மன், ஆத்மா, தூய உணர்வு, பியூர் கான்சியஸ்னஸ் எல்லாம் ஒண்ணுதான். இதை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது தான் சாங்கியம் அப்படின்னு சொன்னார். அந்த சாங்கியத்தை பத்தி உனக்கு இவ்வளவு நேரம் சொல்லியிருக்கேன்ப்பா, இனிமே யோகம் அப்படிங்கறது கர்மத்தை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த உனக்கு நான் சொல்லி கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சேன். அப்பதான் நாம பார்த்தோம், இந்த கர்மத்தை யோகமா பண்றதுன்னா என்ன அப்படின்னு. அதுல சகாமம்னு இருக்கு, நிஷ்காமம்னு இருக்கு அப்படின்னு பார்த்தோம். இந்த சகாமம் அப்படிங்கிறது நம்ம பலனை உத்தேசிச்சு பண்றது, நிஷ்காமம்ங்கிறது பலனில் நாட்டம் இல்லாமல் செய்வது. பலன் வேண்டான்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமையே கிடையாது. நன்னா புரிஞ்சுக்கணும் அந்த விஷயத்தை. பலன் நான் கேட்கிறேனோ கேட்கலையோ பலன் வந்துட்டு தான் இருக்க போகுது. அதனால அது வேண்டான்னு நான் சொல்லிட்டேன்னு ஒரு பெருமை கிடையாது. அந்த பலன்ல நான் நாட்டம் வைக்கிறேனா இல்லையா, இங்க அதுதான் விஷயமே. நான் என்ன ஆட்டிடியூட்ல காரியங்களை பண்றேன், அதை பொறுத்துத்தான் எனக்கு அந்த காரியங்களினுடைய பலனானது நான் எவ்வளவு அஃபெக்ட் ஆறேங்கிறதுல இருக்கு. சக்சஸ் ஃபெயிலியர் அப்படிங்கிறத நான் டிஃபைன் பண்றதுல தான் இருக்கு சக்சஸும் ஃபெயிலியர். இது ரெண்டும் டெஃபினிஷன்ல தான் மாறுறது, என் டெஃபினிஷன்ல தான் மாறுறது. அது அந்த இடத்துல சக்சஸா ஃபெயிலியராங்கிறது ஆளை பொறுத்து ஒவ்வொரு விஷயமும் மாறிக்கொண்டே இருக்கிறது. அதனால நிஷ்காமமாக அந்த பலனின் மீது என்னுடைய நாட்டம் இல்லாமல் காரியங்கள் செய்வதுதான் கர்மயோகம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் முதல்ல பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் 40வது ஸ்லோகம் பார்க்க ஆரம்பித்து பாதி பார்த்து வச்சிருக்கோம். 40வது ஸ்லோகத்துல என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, இந்த கர்மத்தை யோகமா பண்ணும் பொழுது உனக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இந்த கர்மத்தை யோகமா பண்றது, அதாவது பலனில் நாட்டம் இல்லாமல், பலனில் கவனம் இல்லாமல், இன்னும் ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்ல போனோம்னா பலனில் கவனம் கிடையாது. அப்ப என் கவனம் எல்லாம் எங்க இருக்குன்னா செயலில் தான் என்னுடைய கவனம் இருக்கு. என்னுடைய கவனம் முழுவதும் செயலில் குவிந்து இருப்பதனால் செயல் நன்றாக செய்யப்படும். அப்ப பலன் எப்படியா இருந்தாலும் இன்வேரியபிளி நல்ல செயலுக்கு நல்ல பலன் தானே வரணும். அதனால இத நாம அந்த பக்கம் பார்த்து கொண்டே இருப்பதை விட செயல்பாட்டில் கவனத்தை செலுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த விஷயத்தை அவர் முக்கியமா அர்ஜுனனுக்கு இந்த இடத்துல போதிக்கிறார்.
இந்த இடத்துல 3 விஷயம் சொல்றார். ஒண்ணு அபிக்கிரமக நாஸ்தி அப்படின்னு சொன்னார். இங்க 3 விஷயமா பிரிச்சார் சுவாமிஜி அப்படின்னு சொன்னேன். ஒண்ணு சகாம அதர்ம அனுஷ்டானம், இன்னொன்னு சகாம தர்ம அனுஷ்டானம், இன்னொன்னு நிஷ்காம தர்ம அனுஷ்டானம். செயல்கள் 3 வகைப்படுகின்றன அப்படின்னு பார்த்தோம். இந்த 3 வகையான செயல்கள்ல சகாம அதர்ம அனுஷ்டானத்தை பத்தி கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு இந்த கான்டெக்ட்ல சொல்லித்தர வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கும் தான். ஏன்னா நம்ம என்ன பார்க்கிறோம், இது அர்ஜுனனுக்காக சொல்லப்பட்டதுங்கிறது இல்ல. இது எனக்காகவும், நமக்காகவும், எல்லோருக்காகவும் சொல்லப்பட்ட விஷயம் இது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்படி பார்க்கறதுனால இந்த அதர்ம அனுஷ்டானத்தை பத்தி அவ்வளோ விரிவாக கிருஷ்ணர் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அதுக்காக 700 ஸ்லோகம் என்ன தேவையா என்ன? கிடையவே கிடையாது. அதனால அது இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். சகாம அதர்ம அனுஷ்டானம். எப்படி அதை எப்படி அனுஷ்டானம்னு எல்லாம் சொல்ல முடியும் அப்படின்னா நிறைய பாக்குறோம் நம்ம இப்போ. ஒரு ஏவல் வைக்கிறது, சூன்யம் வைக்கிறது, இதெல்லாமே வந்து இறைவனை வேண்டிக் கொண்டு ஒரு ஹோமம் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க அப்படிங்க தாந்திரீகமாக நிறைய விஷயங்கள் செய்யப்படுகின்றன. நமக்கு தெரியும் அது. அதுக்கும் வேத மந்திரங்கள்ல இடம் இருக்கிறதுனால அந்த விஷயங்களை சிலர் தவறுதலாக கையாண்டு அதனால சில தப்பெல்லாம் பண்றாங்க. அதுதான் அதர்ம அனுஷ்டானம். அந்த அதர்ம அனுஷ்டானம் அது சகாமமா தான் இருக்கும். எனக்கு இது நடக்கணும், அவங்களுக்கு இப்படி ஆகணும்னு எதிர்பார்த்து தானே பண்றோம். அது வேணும்னே தானே பண்றோம். அதனால அது சகாம அதர்ம அனுஷ்டானம். இப்ப அந்த டாபிக் நம்மளோட பேசு பொருளாக இருக்க போறது கிடையாது. அப்போ நமக்கு 2 விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம். சகாம தர்ம அனுஷ்டானம், நிஷ்காம தர்ம அனுஷ்டானம் அப்படிங்கிற 2 டாபிக்ல தான் நாம இப்போ விரிவாக சிந்திக்க போறோம். இந்த சகாம தர்ம அனுஷ்டானம் அப்படிங்கிறது நம்ம எவ்வளவுதான் வந்து விழுந்து விழுந்து ஒரு பக்தியோட அந்த காரியங்கள் பண்றோம் அப்படின்னா கூட நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு தெரியும். நாம ஏதோ ஒரு ஒரு பலனை உத்தேசித்து ஒரு காரியத்தை பண்ணிருப்போம். ஒரு பூஜை பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த பூஜை முடிஞ்ச உடனே எனக்கு இந்த விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஒரு காரியத்தை பண்றோம். ஆகல, அது நடக்கல, நடக்காம போயிடுறது அப்படின்னா நம்ம உடனே என்ன பண்ணுவோம்? ஆமா, என்ன பூஜை பண்ணி என்ன பிரயோஜனம்? நீங்கெல்லாம் வந்து இவ்வளவு பூஜை பண்ணி என்ன பிரயோஜனம்? என்ன என்ன ஒருத்தருக்கு வந்து உடம்பு சரியில்லாம போயிடுது. அவங்க வந்து நிறைய பூஜை பண்ணிட்டே இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து இறைவனை பக்தி பண்ணுவதே தான் அவர்கள் தெளிவாக இருக்கிறார். பக்தி எதற்காக பண்றோம்? என்னுடைய மனசுத்திக்கு தான் பக்தி பண்றோம்னு அவங்க தெளிவா இருக்காங்க. அவங்கள பார்க்க வந்து ஆறுதல் சொல்றேன். உங்களுக்கு உடம்பு சரியா இல்லாம போயிடுது. அதனால உங்களுக்கு நான் ஆறுதல் சொல்றேன்னு பார்க்க வந்தாங்க பார்த்தீங்களா? அவங்க கேட்ட முதல் கேள்வி, "என்னங்க இவ்ளோ பூஜை பண்றீங்க? உங்களுக்கு போய் இப்படி ஆயிப்போச்சு." அட என்னது இது? உடம்புன்னு இருந்தா அதுக்கு வந்து ஒரு இது வராதா? ஒரு ஒரு ரிப்பேர் வராதா? ஒரு மிஷினே ரிப்பேர் ஆகுது. ஒரு ஒரு அக்ரிணையா இருக்கு. ஒரு மிஷினே ரிப்பேர் ஆகுது. அத வந்து ரிப்பேர் பண்ணி சரி பண்ணி நம்ம யூஸ் பண்றது இல்லையா? அது மாதிரி தானே உடம்பு. உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை வந்ததுன்னா, நீ சாமி தான் அதுக்கு காரணம். நீ இத்தனைலாம் பண்ண, இவ்ளோ கோயில்லாம் போன, இவ்ளோ அர்ச்சனையா பண்ண, அபிஷேகமா பண்ண, உன்ன ஒண்ணும் கண்டுக்கல சாமி. அப்படின்னு சொல்றதுக்கு தான் 100 பேர் இருப்பாங்க. அதுதான் அந்த சகாம தர்ம அனுஷ்டானம். தர்மம் தான். நம்ம கோவிலுக்கு போறோம். நிறைய விஷயங்கள் பண்றோம். கோவில் கும்பாபிஷேகத்துக்கு பணமா அள்ளி குடுக்குறா. ஆனா, அவங்க வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்க மாட்டேங்குது. என்ன காரணம்? எத்தனையோ காரணங்கள். ஒரு காரணத்த சொல்ல முடியுமா நம்மளால? நமக்கு கர்மாவினுடைய பலன் எங்கெங்க, எப்பப்போ, எந்தெந்த விஷயத்துல இடிக்கிறதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. கர்ம கணக்குகள் நம்ம கையில இல்ல. அத பகவானும் அந்த கணக்கு, இந்த கர்மாக்கு இந்த கணக்கு, இந்த கர்மாக்கு இந்த கணக்குன்னு வச்சு அவர் வந்து ரிகன்சிலியேஷன் போட்டுட்டு இருக்கிற ஒரு அக்கவுண்ட்ஸ் ஆபீசர் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நாம வந்து நீ இவ்வளவு பூஜை பண்ணின, ஆயாசம் வருது பாத்தீங்களா? சகாமமாக நான் ஒரு பலனை எதிர்பார்த்து நான் ஒரு பூஜையை பண்ணும் பொழுது என் மனசே என்ன ஆயிடுறது? இந்த பலனை கொடுக்கலன்னா இது சாமியே கிடையாது அப்படின்னு ஆயிடுறது. அப்போ சகாம தர்ம அனுஷ்டானத்துல என்ன இருக்கு அப்படின்னா, அந்த அன்பு இறைவன் மீது காட்டுறோமே, அந்த அன்புல ஒரு போலித்தன்மை இருக்கு. நான் எனக்கு ஏதாவது ஒரு காரியம் ஆகணும்னா தான் உன்கிட்ட அன்பு வைப்பேன். ஆனா அன்புடைமையில என்ன சொல்றார் திருவள்ளுவர்? "அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும்." ஒண்ணுமே தேவையில்லப்பா. உன்னோட ஒரு சின்ன ஒரு டிராப் ஆஃப் வாட்டர், உன்னோட கண்ணுல ஒரு துளி நீர் இருக்கே, அது போதும் உன்னுடைய அன்பை காட்டுவதற்கு. இறைவன் அப்படித்தான் நம்மிடம் எதிர்பார். அவர் வந்து நீ எனக்கு கொண்டு வந்து முதல்ல கோவில் கட்டு எனக்கு. அந்த இவன் மன்னன் ஒருத்தன் கோவில் கட்டுறதுக்காக அவ்வளவு ஏற்பாடு பண்ணி அவன் பெரிய கோவிலை கட்டிட்டு ரெடியா வச்சுட்டு இருக்கான்.
பகவான் என்ன சொன்னார்? ஈஸ்வரன் என்ன சொன்னார்? பூசலார் நாயனார் கோவில் கட்டியிருக்காருப்பா. அந்த கும்பாபிஷேகத்துக்கு போயிட்டு வந்து தான் இதுக்கு வர முடியும். சாரி மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்றார். என்ன காரணம்? ஹிருதயத்திலேயே கட்டின்னு இருக்காரு அவர் கோவில். எங்கேயும் வெளியில கிடையாது. இன்னைக்கு செங்கல் இத்தனை மூட்டை வந்தது, இன்னைக்கு சிமெண்ட் இத்தனை மூட்டை வந்தது. அவன் அவன் வந்து பிசிக்கலா அளக்குறான். இவர் உள்ள அளக்குறார். இவர் ஹிருதயத்திலேயே மனசாலேயே கோவில் கட்டின்னு இருக்கார். அது மிகவும் உயர்ந்தது என்று பகவான் அதை பாராட்டுகிறார். அப்போ இந்த எந்த எதிர்பார்ப்பும் இல்ல. மன்னவன் கோவில் கட்டும் பொழுது எல்லா எதிர்பார்ப்பும் இருக்கிறது. எல்லாரும் வரணும். எப்பேற்பட்ட கோவில் கட்டியிருக்கான் பார் அப்படின்னு என்னை பார்த்து பேசணும். என் நாட்டுல எவ்வளவு பெரிய ஆர்டிசன்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு என்னுடைய நாட்டின் புகழ் போகணும். இதெல்லாம் தான் மன்னனுக்கு இருக்கும். நிச்சயமாக இருக்கும். இருக்கத்தான் வேணும். அவனுக்கு சத்திரியனுக்கு புகழ் தேவை. நம்ம இத்தனை நாள் இதுதானே படிச்சோம். அதனால அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனா எதை உயர்ந்ததாக எண்ணுகிறார் பகவான்? பூசலார் நாயனாரைத்தான் உயர்ந்ததாக எண்ணுகிறார் அப்படின்னு பாக்குறோம். அப்போ நமக்கு என்ன புரியுது அப்படின்னு சொன்னா, இந்த சகாம தர்ம அனுஷ்டானம் அப்படிங்கிறதுல எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஒரு டிரான்சாக்ஷன் இருக்கு. ஒரு ஃப்ரெண்ட்ஸே எடுத்துக்கோங்களேன். நான் எதுனா ஒண்ணு பண்ணாதான் அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து என்ன பிடிக்கும். நான் பேசினாதான் நீ பேசணும். நீ பேசினாதான் நான் பேசுவேன். நீ என்ன இத்தனை நாளா போனே பண்ணல? நீ என்ன எனக்கு வந்து மெசேஜே போடல? இப்படி நொய் நொய் நொயின்னு கேட்டுட்டு இருந்தா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ ஆகுமா? ஒரு மனுஷனுக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் அழிஞ்சு போகக்கூடிய இந்த உடம்புக்கு ஒரு தொடர்பு, அந்த தொடர்புல இருக்கக்கூடிய ஒரு கண்டினியூட்டி. அதுக்கே இவ்வளவு கோவம் இருக்கு நமக்கு. இது என்ன சும்மா நை நைன்னுட்டே இருக்கு. ரொம்ப சரியான ரப்சல் பார்ட்டியா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நமக்கு தோன்றதா இல்லையா? நச்சன்னு பிடிக்கினா யாருக்கு பிடிக்கிறது? ஆனா இந்த சகாம தர்ம அனுஷ்டானத்துல எல்லாத்துக்கும் டிமாண்ட். டிமாண்ட் இல்லாம ஒரு காரியமே நடக்கிறது கிடையாது. தர்ம அனுஷ்டானம் தான். எல்லாமே தர்மமாக செய்யக்கூடிய விஷயங்கள் தான். நான் இத்தனை தானம் பண்ணினேன்னா எனக்கு இத்தனை பலன் கிடைக்கும். அது கிடைக்கலன்னா எனக்கு உடனே வந்து நான் வந்து வீணா போயிடுறது. என் மனசு வந்து வீணா போயிடுறது. எனக்கு வந்து உற்சாகம் குறைஞ்சு போறது. நான் அதுக்கப்புறம் என்ன பண்றேன்? இது சாமியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நான் போய் பிரச்சாரத்துக்கு போயிடுறேன். இந்த சாமி கிடையாதுங்கிற பிரச்சாரத்துக்கு நானே போயிடுறேன். இதெல்லாம் தான் இதனுடைய ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ். என்ன காரணம்? என்னுடைய எண்ணமெல்லாம் பலனில் தான் இருக்கிறது. நான் இந்த காரியம் பண்ணியிருக்கேன், எனக்கு இந்த பலன் கிடைக்கணும். இந்த காரியம் பண்ணியிருக்கேன், எனக்கு இந்த பலன் கிடைக்கணும். அப்ப காரியத்தையும் பலனையும் மட்டுமே கணக்கு போடக்கூடிய ஒரு டிரான்சாக்ஷனல் புத்தி நமக்கு அங்க கிடைக்கிறது. அதனால அன்பு என்பது போலியாக இருக்கிறது. அந்த இறைவன் மீது வைக்கக்கூடிய அன்பு. அது வந்து இறைவன் மீது அன்பு வைத்து செய்யக்கூடிய காரியங்கள் அப்படின்னு சொல்லக்கூட முடியாது. அதுக்கெல்லாம் வந்து அந்த அளவுக்கு ஒரு டேக் கூட கொடுக்க முடியாது ஆக்சுவலா. இங்க என்ன சொல்றார் பகவான்னா, நீ எந்த காரியத்தை பண்ணாலும், அரே நீ வந்து இறைவனுக்கு செய்யும் காரியங்களை மட்டும் நான் சொல்றேன்னு நினைக்காதப்பா. நீ எந்த காரியத்தை பண்ணினாலுமே, நீ அதுல பலன்ல நாட்டம் வைக்காம வெறும் வேலையில மாத்திரம் நீ நாட்டம் வைத்தாய் என்று சொன்னால், உனக்கு முதல் பெனிஃபிட் என்ன தெரியுமா? அபிக்கிரமக நாஸ்தி அப்படிங்கிற. எல்லாரும் பயப்படுறது எதுக்கு தெரியுமா? எல்லாரும் பயப்படுறது ஃபெயிலியர்ஸ்க்கு தான். எனக்கு ஏதாவது தோல்வி ஏற்பட்டு விடுமோ? எலெக்ஷன்ல ரிசல்ட் வருது. தோத்துட்டா ஒரே சோகமா இருக்கு. ஆனா ஜெயிச்சுட்டா ஒரே கொண்டாட்டமா இருக்கு. எவ்ரிதிங். இது எலெக்ஷன்ங்கிறது இப்ப சமீபமா நடந்ததுனால சொல்றேன். எனிதிங். எல்லா விஷயத்திலயும் நாம இப்ப ஆபீஸ்ல ஒரு வேலை பண்றோம். அந்த வேலையில நமக்கு ஒரு வெற்றி வரணும். அப்படி மத்தவங்க எல்லாம் பாராட்டணும். பொதுவா எது வெற்றி தெரியுமா? நம்ம நினைக்கிறோம் செயல் நல்லபடியா முடிஞ்சா வெற்றின்னு நினைச்சா அப்படி இல்ல. செயல் நல்லபடியா முடியறதோட இல்லாம ஊரே என்னை பாராட்டணும். எனக்கு அதனால புகழ் வரணும், எனக்கு அதனால பெயர் வரணும், எனக்கு அதனால பணம் வரணும். இதெல்லாம் தான் எனக்கு சக்சஸ்க்கான வந்து மார்க். பெஞ்ச் மார்க் ஆஃப் சக்சஸே வேற இப்போ. நம்ம கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? அதெல்லாம் பெஞ்ச் மார்க் ஆஃப் சக்சஸ் இல்ல, தூக்கி கடாசு அதெல்லாம். இப்போ பெஞ்ச் மார்க் ஆஃப் சக்சஸ் எது தெரியுமா? நீ செயலை உருப்படியா செய்யறியா? அதுதான். செயலில் கவனத்தை செலுத்து. அந்த பலன் பக்கம் போகாத. போக்கஸ் அங்க பலனில் கவனம் செலுத்தாது. பலனை விரும்பாதேன்னு சொல்லல. பலனில் கவனம் செலுத்தாது. பலன் என்னவா வேணா இருந்துட்டு போகுது. அதனால உனக்கு ஒரு நஷ்டமும் ஆக போறது கிடையாது. நீ செயலை உன்னுடைய ஒருமுகப்பாட்டோடு செய்தாய்னா அதுவே உனக்கு வெற்றிதான் அப்படிங்கறதான் கிருஷ்ணர் இங்க வந்து சொல்ற. உனக்கு தோல்வி என்பதே இருக்காது. இங்க அபிக்கிரமக அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, செயலை செய்ய தொடங்கும் முயற்சின்னு அர்த்தம். நம்ம அழுக்காராமையில கூட பார்த்தோம். நான் இன்னொருத்தனுடைய ரிசல்ட்டோட அவன் ரிசல்ட்டோட என் ரிசல்ட்டை கம்பேர் பண்றதுக்கு பதிலா அவன் முயற்சியோட என் முயற்சியை கம்பேர் பண்ணி பார்த்தேன்னா கூட எனக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கும். அந்த முயற்சியை விட நான் நன்னா முயற்சி பண்ணணும் அப்படின்னு. அப்போ இங்க என்ன சொல்றாருன்னா, முயற்சி தான் இங்க முக்கியம். நீ முயன்று விட்டாய் அப்படிங்கிறதே உனக்கு வெற்றி தான். ஒரு காரியத்தை நீ செய்யறதுக்கு எடுத்துட்ட அப்படிங்கிறதே உனக்கு வெற்றி தான். இது எவ்வளவு ஒரு நிம்மதியா இருக்கு.
நான் வெற்றி தோல்வி அப்படிங்கிறது காரியத்தினுடைய பலனை வைத்து நிர்ணயிப்பது அல்ல. நீ காரியத்தை செய்வதற்கு நீ ஆரம்பிக்கிறையே அதுவே உனக்கு வெற்றிதான் அப்படிங்கிறார். அதனால என்ன சொல்றார் அப்படின்னா, உனக்கு வந்து அபிக்கிரமக நாஸ்தி. அதாவது உனக்கு தோல்வி என்பது கிடையாது. ஏனென்றால் ஆரம்பிப்பது என்பதே வெற்றி என்பதனால் முடிவை பற்றி கவலை இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும் நம்ம. இது எதுக்காக பண்றோம்? இந்த நிஷ்காம கர்மம்ங்கிறது எதுக்காக பண்றோம்? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நம்ம ஸ்லோகா கிளாஸ் எல்லாத்தையும் நான் சொல்லுவேன். நீங்க எல்லாரும் ஞாபகம் வச்சிருப்பீங்க. நம்ம எதுக்காக ஸ்லோகம் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒரு பலனுக்காக இல்ல. புக்ல நெறைய பலன் போட்டிருப்பாங்க. இத 48 நாள் சொன்னீங்கன்னா, உங்களுக்கு வந்து தனம் கிடைக்கும், தானியம் கிடைக்கும். அப்புறம் வந்து புத்திர பௌத்திராதிகள் கிடைக்கும். எல்லாம் கிடைக்கும். யார் இல்லன்னு சொன்னது? ஆனா அந்த பலன் மேல நமக்கு கவனம் கிடையாது. நம்ம எதுக்கு படிக்கிறோம்னா, சித்த சுத்திக்காக படிக்கிறோம். 2 விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும். நான் செய்யும் அனைத்து காரியங்களையும் என்னுடைய சித்த சுத்திக்காக செய்கிறேன். என்னுடைய சித்த சுத்தியினால் செய்கிறேன். இந்த 2 தான் நம்ம எப்பவும் மனசுல வச்சுட்டு இருக்கணும். ஏன்னா, வள்ளுவத்திலயும் நம்ம படிச்சிருப்போம். மனத்துக்கண் மாசிலன் ஆதல். அனைத்து அரண் என்னென்ன செயல்கள் நீங்க நம்ம செஞ்சாலே நற்செயல்கள் தானே செய்ய போறோம். இப்ப நாம வந்து கிருஷ்ணரை படிக்கிறோம், இந்த கீதையை படிக்கிறோங்கிறப்போ, நாம போய் யாருக்காவது கெடுதல் பண்ணுவோமா? நிச்சயம் பண்ண மாட்டோம். இப்ப அந்த அளவுக்கு மனசு வந்து பக்குவத்தோடு தான் இருக்கும். அப்ப நமக்கு எல்லா எல்லா செயல்களும் நற்செயல்கள் தான். அந்த நற்செயல்கள் எதுக்கு செய்யறோம்னா, மனசுத்திக்கு தான் செய்யறோம். ஆகுல நீர பிற அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அதனால இந்த நிஷ்காம கர்மயோகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, என்னுடைய சித்த சுத்திக்காகத்தான் நான் செய்கிறேன். காரியம் செய்கிறேன் அப்படின்னு சொன்னா, நீ முயற்சியை ஆரம்பிச்சுட்டே அதுவே உனக்கு வெற்றின்னு சொல்றாரே, எப்படி சொல்றாரு அப்படின்னா, ஆரம்பிக்கும் போதே என் மனம் சமாதானமாகி விடுகிறது. என்னால இதை செய்ய முடிகிறது. நான் ஆரம்பிச்சுட்டேன். இறைவன் அருளால் நான் இதை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கப் போகிறேன். இறைவன் அருளை உத்தேசித்துத்தான் ஒவ்வொரு காரியமாக நடத்தப் போகிறேன். அதனால எனக்கு எந்த விதமான டென்ஷனும் இல்ல. இது எப்படி நடக்க போறதுங்கிறத பத்தின கவலையும் இல்ல. இது இப்படி இது கொஞ்சம் பாதை மாறி போற மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல. எப்படியோ இறைவன் என் கரங்களில் விட்டு விட்டேன். நான் செயல் மட்டும் செய்து கொண்டே இருப்பேன். நிச்சயமாக அது சேர வேண்டிய இடத்திற்கு இந்த செயல் என்னை கொண்டு சேர்க்கும். அப்படிங்கிற ஒரு உறுதி என் மனசுல எப்ப ஏற்படும் அப்படின்னு சொன்னா, மனம் அமைதியாக இருந்தா மட்டும் தான் ஏற்படும். 2வது விஷயம் அவர் வந்து கேரண்டி பண்றார். இந்த ஸ்லோகத்துல இன்னொரு கேரண்டி குடுக்குறார். நம்ம நல்லா இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். நிஷ்காமமாக ஒரு காரியம் செய்யும் பொழுது எனக்கு கிடைக்கும் பலன்கள் என்ன? முதல்ல எனக்கு தோல்வி என்பதே கிடையாது. அடுத்தது பிரத்யவாயோ ந வித்யதே அப்படின்னு சொல்றார். பிரத்யவாய தோஷம் அப்படிங்கிறத பத்தி நம்ம முன்னாடி பார்த்தோம். ஸ்வதர்மமபி சாவேக்ஷ்ய அந்த ஸ்லோகம் பார்க்கறச்சே பார்த்தோம். ஸ்வதர்மம்னு எடுத்துட்டா கூட நீ பண்ணிதானப்பா ஆகணும் அப்படின்னு சொன்ன. அகரணே பிரத்யவாயக அப்படின்னு அதுக்கு ஒரு சூத்திரம் இருக்குன்னு சொல்லி படிச்சோம். அப்ப அகரணேனா என்ன செய்யாம இருந்தனா உனக்கு பிரத்யவாய தோஷம் வரும் அப்படின்னு சொன்னாரா. இப்ப என்ன இந்த ஸ்லோகத்துல பிரத்யவாயம்னா என்ன அர்த்தம்னாக்க, நீ உனக்கு வந்து மிஸ்டேக்ஸ், அதாவது செய்ய வேண்டிய முறைப்படி செய்யாமல் இருந்து விட்டேன் அப்படின்னு சொன்னா, அதனால சில தோஷங்கள் வரும் இல்லையா, மிஸ்டேக்ஸ் வரும் இல்லையா, அந்த மிஸ்டேக்ஸ் கூட உனக்கு இதுல வராது. இது வந்து உன்னை அஃபெக்டும் பண்ணாது. இப்போ சகாமமாக சில காரியங்கள் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து வீட்டுல ஒரு ஹோமம் ஏற்பாடு பண்றோம். ஒரு ராஜாவா இருந்தா ராஜசூய யாகம் பண்ணணும்னு இருக்கு. அந்த மாதிரி சோம யாகம், ராஜசூய யாகம் இப்படி யாகங்கள் எல்லாம் பண்ணும்போது நிச்சயமாக பலன்களை உத்தேசித்துதான் அதெல்லாம் பண்ணப்படுகிறது. அப்படி பண்ணும் பொழுது எந்த ராஜாவும் சித்த சுத்திக்காக ராஜசூய யாகம் பண்றாரான்னு தெரியாது. ராஜசூய யாகம் பண்றாருன்னா தன்னை வந்து இந்த 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 உலகிலும் அவர் வந்து ஒரு பெரிய அரசர் அப்படிங்கிறத காமிச்சுக்கிறதுக்காகத்தானே அவர் வந்து ராஜசூய யாகம் பண்ணுவார். அப்ப அதுதானே பலனா இருக்கும். அப்படியெல்லாம் பண்ணும் பொழுது நிறைய கிரியைகள் இருக்கு, நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. இப்படித்தான் இது வைக்கணும், ஹோமம் பண்றதா இருந்தா இப்படித்தான் குண்டம் வைக்கணும், இந்த 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 திசையில தான் இது இருக்கணும், அந்த திசையில தான் நிறைய இருக்கு, கிரியைகள்லாம் நிறைய இருக்கு. வேதத்துல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கு. கர்ம காண்டத்துல வண்டியா கொட்டி கிடக்கு. எப்படி வந்து ஒவ்வொரு கர்மாவும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஏகப்பட்ட நம்ம வீட்டுல யாரையாவது கூப்பிடுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு புண்ணியாக வாசனம் பண்ணணுமோ, இல்ல கணபதி ஹோமம் பண்ணணுமோ, இல்ல ஒரு சுதர்சன ஹோமம் பண்ணணுமோ, ஒரு நவகிரக ஹோமம் பண்ணணும்னாக்கா எவ்வளவு சாமான் எடுத்துன்னு வராங்கலாம். எவ்வளவு சாமான் லிஸ்ட் கொடுப்பாங்க நமக்கு. நீ அதெல்லாம் வாங்கி வச்சிருங்க, இதெல்லாம் வாங்கி வச்சிருங்க. அப்புறம் அவங்களேவும் நிறைய சாமான் கொண்டு வருவாங்க. ஹோமகுண்டம் வைப்பாங்க, அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் மந்திரங்கள் சொல்லுவாங்க. அந்த மந்திரங்கள்ல வந்து எதுவும் தப்பு சொல்லாம இருக்கணும்.
இந்த தாக்கு பா பாக்கு தான்னு மாத்தி மாத்தி சொல்லிடாம இருக்கணும். எவ்வளவு இருக்கு அதுல. அதுல ஏதாவது ஒரு சின்ன தப்பு கிப்பு நடந்துடுத்துன்னா அர்த்தம் மாறி போயிடும். அர்த்தம் மாறி போச்சுன்னா அந்த மந்திரம் பண்றதோட பர்பஸ் போயிடும். அப்போ இத்தனை விஷயங்கள் அதுல இருக்கு. நமக்கு தோணும் என்ன தப்பு நடக்க போறது பெருசா அப்படின்னு. இந்த தப்பெல்லாம் நடக்கும் இல்லையா? இதே கர்மாக்கள் சித்த சுத்திக்காக எந்த விதமான பலனையும் உத்தேசிக்காமல், சங்கல்பங்கள் எதுவும் இல்லாமல், நான் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்படிங்கிற எண்ணத்தோட ஒரு காரியம் பண்ணினோம் அப்படின்னு சொன்னா, அப்போ இந்த மிஸ்டேக்ஸ் எதுவுமே நம்மளுக்கு அஃபெக்டே ஆகாது அப்படிங்கிறார். அதனாலதான் பிரத்யவாயோ ந வித்யதே. எதிர் விளைவுகள் ஏற்படாது. அழகா சொல்றார் தயானந்த சரஸ்வதி சுவாமிஜி. எதிர் விளைவுகள் ஏற்படாது. இதுக்கு ஆப்போசிட்டா ஒண்ணு ஆயிடும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏதோ ஒண்ணு தப்பாயிடுது. அதனாலதான் நான் தைரியமா சொல்றேன். தைரியமா நீங்க சாண்ட் பண்ணுங்கோ. ஏன்னா நாம எந்த பலனையும் வச்சுண்டு கிருஷ்ணா எனக்கு எப்படியாவது வந்து ஈசிஆர்ல ஒரு பிளாட்டை கொடுத்துருவோம் நம்ம கேட்டுட்டு இந்த கீதையை சாண்ட் பண்ணுங்க. ஏதோ நமக்கு ஒரு மனசுல சாந்தி ஏற்படணும். உன் பேரை சொல்றதுனால, உன்னுடைய வார்த்தைகளை நான் படிக்கிறதுனால எனக்கு மனசு சாந்தி கிடைக்கணும் கிருஷ்ணா. அவ்வளவுதான் எனக்கு வேணும்னு நினைச்சு நம்ம படிக்கும் பொழுது ஒரு பாவ பான்னாலோ பரவாயில்ல. கிருஷ்ணர் வந்து நம்மள உடனே போட்டு ஓன்னு அடிக்க போறது கிடையாது. என்னன்னா மிஸ்டேக்ஸ் வில் நாட் அஃபெக்ட் அஸ் சொல்றாரு அவர்தான். பிரத்யவாயோ ந வித்தியத்தை. வேற யாராவது ஒருத்தரோட கேரண்டியை எடுத்துக்க போறோமா என்ன நம்போ கிடையாது. கிருஷ்ணரோட கேரண்டியை எடுத்துக்கணும். பகவானே சொல்லியிருக்கார், நீ எந்த பலனையும் எதிர்பார்க்காம உன் செயலில் மாத்திரம் கவனம் வைத்து செய்யப்பா, நான் பாத்துக்கிறேன் மீதி எல்லாத்தையும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அந்த கேரண்டியை நாம எடுத்துக்கணும். அப்ப நமக்கு ரெண்டாவது பெனிஃபிட் என்ன அப்படின்னா பிரத்யவாயோன்னு இந்த விஷயத்த ஜாகிரதையா புரிஞ்சுக்கணும். ஸ்லோகமெல்லாம் அதுக்காக நம்ம தப்பா சொல்லலாம் போல இருக்கா. அப்படி நான் சொல்ல வரல. அவங்க சொல்லிட்டாங்க, அதனால எப்படி சொன்னாலும் பரவாயில்ல, அதை பத்தி கவலையே பர வேண்டாம் அப்படி இல்லை. அந்த மாதிரி சொல்லல. பிராக்டிஸ் பண்ணி சரியான உச்சரிப்புக்கு நாம நம்மளை கொண்டு வரணும். கண்டிப்பா அதை பண்ணணும். ஆனா எனக்கு நம்மளால பண்ண முடியலங்கிறதுனால உற்சாகம் இழந்து போயிடக்கூடாது. என்னோட பாயிண்ட் அதுதான். சுவாமிஜியும் அதைத்தான் சொல்றாரு. உற்சாகம் இழக்காம தொடர்ந்து முயற்சிகள். இதுல என்ன சொல்லியிருக்கு? முயற்சி தான் அதுல முக்கியம் அப்படின்னு. முயற்சி ஆரம்பிச்சாச்சுனாலே வெற்றி தான். நான் படிக்கணும்னு ஆரம்பிச்சுட்டேனாலே எனக்கு வெற்றி தான். எனக்கு படிக்கிறதுக்கே நான் ஆரம்பிக்காம உட்காந்து எனக்கு வராதுன்னு உட்காந்துருக்க கூடாது. அதுதான் அவர் சொல்றார். நீ உனக்கு பிரத்யவாயோ ந வித்யதே. அது உனக்கு அஃபெக்ட் பண்ணாது. எப்போ? நிஷ்காமமாக செய்யும் போது. அப்ப நிஷ்காம கர்ம யோகம் பண்ணும் பொழுது 2 பாயிண்ட் நம்ம பார்த்திருக்கோம். பிரத்யவாயம், அதாவது அது உனக்கு வந்து மிஸ்டேக்ஸ் வந்து உன்னை அஃபெக்ட் பண்ணாதுன்னு பார்த்தோம். அப்புறம் உனக்கு தோல்வி என்பது கிடையாது. 3வது ஒரு அழகான விஷயத்தை சொல்ற. ஸ்வல்பம் அப்பியஸ்ய தர்மஸ். ஸ்வல்பமபி அஸ்ய தர்மஸ்ய. அப்படி பிரிக்கணும். ஸ்வல்பமபி ஏதோ கொஞ்சோண்டு பண்ணுப்பா போதும். நீனும் பெருசா பண்ணிட்டு ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ஸ்லோகம் தான் என்னால சொல்ல முடியும். நான் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்லோகத்தை முதல்ல நான் வந்து பிராக்டிஸ் பண்றேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பண்றேன். அப்புறம் நான் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு பேஜ் படிப்பேன். அப்புறம் நான் 2 பேஜ் படிப்பேன். அப்புறம் ஒரு அத்தியாயம் படிப்பேன். அப்புறமா நான் 2 அத்தியாயம் படிப்பேன். எப்படியோ நான் கொஞ்சம் கொஞ்சமா கீதா மகாத்மியத்துல சொல்லியிருக்கு. நீ வந்து ஒரே ஒரு ஸ்லோகம் சொன்னா கூட உனக்கு வந்து பலன்லாம் நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்கு. அதனால நான் ஒரு ஸ்லோகமா நான் வில் ஸ்டார்ட் அப்படின்னு நினைக்கிறோமா? ஸ்வல்பம் அப்பியஸ்ய தர்மஸ்ய திராயத்தே மகதோ பயாத். கொஞ்ச நஞ்சம் இல்லப்பா, மகதோ பயாத். பயாத் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பயத்திலிருந்து. எந்த பயம்? தோல்வி என்ற பயத்திலிருந்து, உனக்கு வந்து வெற்றி கிடைக்காதோ என்ற சம்சயத்திலிருந்து, இது மரணம் என்ற பயத்திலிருந்து. இங்க எல்லா பயத்திலேயே மிகப்பெரிய பயம் என்ன? மரண பயம் தான். திராயத்தே அப்படின்னு சொல்லி. திராயத்தேன்னா காப்பாத்தும்பா உன்னை. அது நம்ம சாஸ்திரம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ஹிதம் சாஸ்தி துக்கா திராயத்தே இது சாஸ்திரம் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் பார்த்தோம். திராயத்தே என்ன? திராயத்தேக்கு என்ன அர்த்தம் அங்க பார்த்தோம்? காப்பாத்து. நமக்கு ஹிதத்தை கொடுத்து துக்கத்திலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடியது சாஸ்திரம் அப்படின்னு அங்க அர்த்தம் பார்த்தோமா இல்லையா? சேம் வேர்ட் இங்க. திராயத்தே. திராயத்தே மகதோ பயாத். மிகப்பெரிய பயங்களிலிருந்து உன்னை காப்பாற்றி விடும் அப்பா. கொஞ்சம் பண்ணினா போறோம். நீ ஆஹா ஓஹன் பெருசா பண்ண, நீ பெரிய கீதா ஞான யஜ்யம் பண்ணுன்னு யாரும் சொல்லல. கொஞ்சம் கொஞ்சமா பண்ணு. உன்னுடைய வேலையை கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பி. இது நம்ம கான்டெக்ட்ல சொல்லிட்டு இருக்கேன். இங்க அர்ஜுனனுக்கு போட்டு பாத்தீங்கன்னா சேம் திங் அப்ளைஸ் டு அர்ஜுனன். நீ ஆரம்பி. முதல்ல ஒரே ஒரு அம்ப போடியா நீ. அதுக்கே நீ இன்னும் எழுந்துக்க மாட்டேங்கிற. எழுந்துரு ஃபர்ஸ்ட். முன்னாடி சொன்னாரு எதுக்குன்னு உத்திஷ்ட அப்படின்னு. எதுக்குன்னு எழுந்தாதானே அம்பே போடுவான். கொஞ்சம் பண்ணு நீ போறோம். அர்ஜுனனோட கான்டெக்ட்ல ஒருவேளை அந்த ஒரு அம்ப தப்பா போட்டு அதனால யுத்தத்தின் போக்கு மாறினா கூட பரவாயில்லப்பா.
இதனுடைய பலனில் நீ கவனம் செலுத்தாதே, உன்னுடைய வேலைய ஆரம்பி அப்படிங்கிறார். அந்த கான்டெக்ஸ்டையும் சேர்த்து சேர்த்து மனசுல புரிஞ்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு எதுக்காக கிருஷ்ணர் இத சொல்றார் அப்படின்னும் புரியும் அர்ஜுனனுக்கு. அதே சமயத்துல அது அர்ஜுனனுக்கானது மாத்திரமல்ல, அது எனக்கானதும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் புரியும். அது எனக்கானதுன்னு எப்ப நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அப்பதான் கீதை நமக்கு பயன் கொடுக்கும். அர்ஜுனனுக்கு சொன்னதுன்னா இட் இஸ் அ ஸ்டோரி டு அர்ஜுனன், அவ்வளவுதான். அந்த மாதிரி பயன் நமக்கு தேவை கிடையாது. அப்படி நம்ம படிக்க போறதே கிடையாது. சரி, அடுத்தது இப்ப 3 விஷயம் நமக்கு நல்லா தீர்மானம் ஆயிடுதா? 3 பலன்கள். 1, உனக்கு தோல்வி என்பதே இதனால் கிடையாது. அடுத்தது, உனக்கு பிரத்யவாய தோஷம், அதாவது மிஸ்டேக்ஸ் வராது. அப்படி மிஸ்டேக்ஸ் வந்தாலும் உன்னை அதை அஃபெக்ட் பண்ணாது. 3வது, உனக்கு ரிசல்ட் வந்து அபரிமிதமாக இருக்கும். திராயத்தே மகதோ பயா. நீ வந்து கொஞ்சம் பண்ணினா கூட போதும். அப்போ கொஞ்சமா பண்ணினாலே நிறைய பலன் கொடுக்கறது அப்படின்னு. இப்போ இந்த தர்மானுஷ்டானம்ங்கிறத எந்தெந்த விதமா பண்றோம் அப்படின்னு அது ஒரு கிளாசிபிகேஷன் இருக்கு. என்ன கிளாசிபிகேஷன்? காய்க, வாச்சிக்க, மானச அப்படின்னு 3 விதமாக காரியங்கள் பண்றோம். மானசன்னா உங்களுக்கு தெரியும், மனத்தால் பண்ணுவது. வாச்சிக்கன்னா மொழியால் பண்ணுது, வாய் பேசி வார்த்தையினால பண்றது. அப்புறம் காய்க்க, உடலால் பண்ணுது. மனம், மொழி, உடல்களால் செய்யக்கூடிய காரியங்கள் அப்படின்னு. அதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நான் வெளியில பண்ற ஆக்ஷன்ல மட்டும்தான் அந்த அந்த ஒரு ஆட்டிடியூட் வச்சுக்கணும், உள்ளுக்குள்ள நான் நிறைய ஆசைப்பட்டுக்கலாம் அப்படின்னு கிடையாதுன்னு நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஜென்ரலா நமக்கு என்ன வெளியில சொல்ல மாட்டோம். நம்ம மனசுல என்ன இருக்கு, என்னத்துக்காக பண்றோங்கிறத வெளில சொல்ல மாட்டோம். கிருஷ்ணர் என்ன சொல்றார்? உள்ளேயும் அதே மாதிரிதான் நீ இருக்கணும். நீ வெளியில மட்டும் காமிச்சுக்கிறதுன்னு இல்லை, 2 வேஷமே போடாத. உள்ளேயும் அதே மாதிரிதான் வச்சுக்கோ. காய்க, வாச்சிக்க, மானச 3 நிலைகளிலும் உனக்கு எந்த விதமான ஒரு கவனமும் பலனில் இருக்கக்கூடாது. மனம் ஒரு பலனை நினைத்துக் கொண்டு உடலும் மொழியும் வேறு ஒரு விஷயத்தை பேசிக் கொண்டிருக்க கூடாது. அது வந்து நடக்கும். இப்ப எனக்கு புகழெல்லாம் ஆசையே இல்லப்பா. எனக்கு புகழெல்லாம் ஆசை. எனக்கு யாருமே என்ன எதுவும் சொல்லலைன்னா கூட பரவாயில்ல அப்படின்னு நினைச்சு அப்படின்னு சொல்லிக்கொண்டே மனசுல பெரிய ஒரு புகழ் வரணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து மனசு வந்து கற்பனை பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கும். அதுதான் தப்புங்கிறது. அப்படி கிடையாது. நீ என்ன சொல்றியோ, என்ன செய்யறியோ, என்ன நினைக்கிறையோ 3த்துக்கும் வித்தியாசமே இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறது தான் நீ உண்மையிலேயே நிஷ்காமமாக கர்மயோகம் செய்யக்கூடிய ஒரு முறை. ஓகே, இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், இப்ப சகாம கர்ம யோகத்திற்கும் நிஷ்காம கர்ம யோகத்துக்கும் இன்னொரு டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த சகாம கர்ம யோகம் இருக்கு இல்லையா, அது பண்ணினா உடனே ரிசல்ட் வராது, கொஞ்சம் லேட்டா ரிசல்ட் வரும். சே ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஒரு வயல் இருக்கு, அந்த வயல்ல கொஞ்சம் நெல்லெல்லாம் போடுறோம். உடனே வந்துருமா? நாளைக்கே நெல் வந்துருமா? வராது. அந்த பயிருக்கு தகுந்த மாதிரி 3 மந்த்ஸோ 6 மந்த்ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெயிட் பண்ணணும். அப்பதான் நம்ம அதை அறுவடை பண்ண முடியும். எதை வச்சாலும் அப்படிதான். நம்ம என்ன ஃபார்மிங்ல என்ன பண்ணினாலுமே, ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஃபார்மிங் சொல்றேன் நான். என்ன பண்ணினாலும் அப்படித்தான் வரும். நமக்கு ரிசல்ட் வந்து லேட்டா தான் வரும். ஆனா இந்த நிஷ்காம கர்ம யோகம் இருக்கு இல்லையா, அதுல உடனே ரிசல்ட் வந்துடும். ஏன்னா நிஷ்காம கர்ம யோகத்தோட ரிசல்ட்டே என்னது? சித்தசுத்தி. நம்ம செய்தோம் அப்படின்னு சொன்னா செய்ய ஆரம்பிக்கிறச்சேயே நமக்கு அது மனசை அமைதிப்படுத்துகிறது. சத்ய பிரசாதினி அப்படின்னு அம்பாளுக்கு ஒரு நாமம் இருக்கு இல்லையா. சத்யன்னா உடனே இப்பவே கொடுத்துடுறான். நீ கேட்டவனே கொடுத்துருவாளாம். அந்த அளவுக்கு அவளாலேயே வெயிட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அவ வந்து பயங்கரமா நமக்கு ஹெல்ப் பண்ணணும்ட்டு காத்துன்னு இருக்கா அப்படின்னு அம்பாளை வந்து ரொம்ப உயர்த்தி சொல்லக்கூடிய நான். ஓ சத்யனா அதாவது உடனே கிடைக்கிறது. என்ன கிடைக்கிறதுன்னா சித்த சுத்திகள். இம்மீடியட் பலன் நமக்கு உடனடியாக நம்மளால பார்க்க முடிகிற பலன் எதுன்னா நிஷ்காம கர்ம யோகத்தை தான் அதை பார்க்க முடியும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நிஷ்காம கர்ம யோகத்துல நமக்கு சுகம் ஜாஸ்தியா இருக்கு. நம்மளோட முயற்சி இருக்கு இல்லையா, அது ரொம்ப கம்மியா இருக்கு, அல்பமா இருக்கு. அல்ப ஆயாசம் அனந்த சுகம் அப்படின்னு சொல்லுவார் சுவாமி. சகாம கர்ம யோகத்துல எப்படி இருக்கு? இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கு. சுகம் அல்பமா இருக்கு, ஆயாசம் தான் பெருசா இருக்கு. காத்தாலேன்னு சாயந்தரம் வரைக்கும் நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த ஹோமத்துல நின்னு வேர்த்து வடிஞ்சு எப்படியோ முடிஞ்ச எல்லாரையும் சாப்பாடு போட்டு அனுப்பினா போறோம்னு ஆயிடுத்தப்பா. என்னவோ பகவானா பார்த்து இதை பண்ணினா சரி, என்ன பண்ண போறாரோ அப்படின்றது தானே ஒரு 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 ரியாக்ஷனா இருக்கு. அந்த மாதிரி பலனை எதிர்பார்த்து ஒரு காரியத்தை செய்யும் பொழுது, அதே ஒரு பஜன் வைக்கிறோம் வீட்டுல, ஒண்ணும் கிடையாது, ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது. எல்லாரும் வாங்கோ, நம்ம எல்லாரும் சேர்ந்து சுவாமியோட நாமத்தை சொல்லுவோம், எல்லாரும் சேர்ந்து சஹஸ்ரநாமம் படிப்போம், எல்லாரும் வந்து சுவாமிக்கு புஷ்பம் போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு கிளம்பி போவோம், அவ்வளவுதான் முடிஞ்சது.
இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இப்படி பண்ணாதான் நிஷ்காமம், அப்படி பண்ணாதான் சகாமம் அப்படி சொல்லல. நான் சொல்ற விஷயத்த சரியா புரிஞ்சுக்கோங்க. பலனில் கவனத்தோடு செய்யும் பொழுது ஆயாசம் அதிகமாக இருக்கிறது. பலனில் கவனத்தை திருப்பாமல் செயலில் மாத்திரம் கவனத்தை திருப்பும் பொழுது அந்த செயலும் இனிக்கிறது. அதனுடைய அந்த ப்ராசஸே நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. அதனால ஆயாசமும் குறைவாக இருக்கு. நம்ம நாம இப்ப பேசிட்டு இருக்கிற இந்த விஷயம்லாம் இருக்கே, இதுக்கும் மாடர்ன் மேனேஜ்மெண்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லையே அப்படின்னு நமக்கு தோணும். ஏன்னா நம்ம குழந்தைகள்லாம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு? ரிசல்ட் ஓரியன்டட் லைஃப் ஸ்டைல் இல்லையா? நீ 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 வந்து ரிசல்ட் காமிச்சா தான் அவனை வேலையிலே வச்சுப்பான். அது இல்லைன்னா வேலையிலேருந்தே தூக்கிடுவான். ஆனா கிருஷ்ணர் என்ன சொல்றார்? ரிசல்ட் வரும். நீ ரிசல்ட்ட பார்க்காத. ரிசல்ட்ட பார்க்கறது இன்னொருத்தனோட வேலை. நீ உன்னோட ரிசல்ட்ட பார்க்காத. இங்க அவ்வளவுதான் ஷிஃப்ட். நம்ம ரொம்ப சின்னதா ஒரு ஷிஃப்ட் பண்றோம். என்ன அப்படின்னா, ரிசல்ட் வருதான்னு பார்க்க வேண்டிய ஆங்ஸைட்டிய நான் ஏன் எடுத்துக்கணும்? அதை யாரோ ஒருத்தனுக்கு வேலையா இருக்குல்ல, அவன் பண்ணுவான். என் வேலை என்னன்னா வேலை பண்றது. நான் வேலைக்கு மாத்திரம் கவனம் பண்ணிக்கொண்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய ரிசல்ட் டெஃபினட்டா நல்ல ரிசல்ட் தான் வரும். அந்த ரிசல்ட் பாக்குறதுக்குன்னு ஒருத்தர் இருப்பான், அவன் அந்த நல்ல ரிசல்ட்டை பார்ப்பான். ஈவன் இந்த லௌகீகமான உலகியல் வாழ்க்கை முறையில கூட நான் சொல்றேன். இது வந்து நிச்சயமாக இது அப்ளை ஆகும். நிஷ்காமமாக ஒரு காரியத்தை நிஷ்காமம்னு சொன்ன உடனே சுத்தமா அப்படியே சாமியார் மாதிரியே நம்ம வேலை பண்ணணுமா அப்படின்னு நினைக்க கூடாது. அந்த மாதிரி வேலை பண்ண சொல்லி கிருஷ்ணர் சொல்லவே இல்லை. அப்படி சொன்னாதான் அவன் பைக்ஷியம் அப்பீகள் ஓகேன்னு சொன்ன உடனே இந்தா வா ஒரு திருவோடு ஓடு அப்படின்னு கொடுத்துருப்பானே, கொடுக்கல. வா இறங்கி சண்டைய போடு. ஆனா எப்படி சண்டை போடணும்னு தெரிஞ்சுட்டு சண்டை போடு. என்ன மனநிலையில சண்டை போடணும்னு தெரிஞ்சுட்டு சண்டை போடு. நமக்கு என்ன மனநிலையில வாழணும்னு தெரிஞ்சு வாழு நீ. அதை வாழணும். ஆனா நீ வாழ்க்கையில இருந்து ஓடுறதுக்கெல்லாம் உனக்கு ஒரு ரைட்டும் நான் கொடுக்கவே இல்லை அப்படின்னு தான் கிருஷ்ணர் நம்மளை பார்த்து சொல்றேன். இதுதான் விஷயம். இப்போ ஒரு சார்ட் மாதிரி நான் சொல்றேன். நீங்க வந்து அதை யாரெல்லாம் நோட்ஸ் எடுக்கிறீங்களோ அவெல்லாம் எழுதிக்கோங்க. எழுதினா இது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா சுவாமிஜி இப்படித்தான் அழகா சார்ட் போட்டு எழுதிக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதனால நான் எழுதி உங்களுக்கும் சொல்றேன். ஒரு பக்கம் சகாம தர்மானுஷ்டானம், ஒரு பக்கம் நிஷ்காம தர்மானுஷ்டானம். 4 பாயிண்ட் தான். ஒண்ணு இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்சஸை நம்ம நோட் பண்ணிக்க போறோம். சகாம தர்மானுஷ்டானம் முதல்ல என்னன்னா, முயற்சி வீண் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு சான்சஸ் ஆர் தேர். அதே மாதிரி பலனும் காலம் தாழ்த்தித்தான் வரும். உடனே வராது. இம்மீடியட்டா பலன் நமக்கு கிடைக்காது அப்படிங்கிறது சகாம தர்மம். அதே விஷயத்துக்கு நிஷ்காம தர்மானுஷ்டானம்ல முயற்சி வீண் போகவே போகாது. ஒரு நாளும் வீண் போகாது. முயற்சி ஆரம்பிக்கிறதே அதுல வந்து வெற்றி தான். உடனே பலனை தரும். என்ன பலன்? சித்த சுத்தி தான் பலன். அது உடனே வரும் நமக்கு. அடுத்தது 2வது, இங்க சகாம தர்மானுஷ்டானத்துல ஒரு பாயிண்ட் என்னன்னா, அறிவு குறைவாக தேவைப்படுகிறது. ஆனா உணர்ச்சி அதிகமாக இருக்கு. ஏன்? நீங்க பார்த்தேன்னா தெரியும். நம்ம லாஜிக்கல் திங்கிங்லாம் இருக்காது. ரொம்ப இமோஷனலா தான் இருக்கும். நான் பகவானுக்கு நான் பண்ணியிருக்கேன், எனக்கு பண்ணிதான் ஆகணும். நான் எப்பவுமே இந்த எக்ஸாம்பிளே சொல்றேன் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. நீங்க லௌகிகமான எக்ஸாம்பிள்ஸ் எது வேணாலும் ஹோம்ஒர்க்ல போட்டு பார்த்துக்கலாம். உணர்ச்சி வசப்பட்டுத்தான் பலனை எதிர்பார்த்த எந்த உறவுமே இருக்கும். நீங்க நீங்க இதை ஹோம்ஒர்க்கா பண்ணி பார்த்துக்கோ. ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. உணர்ச்சி தான் அதுல அதிகமா இருக்கும். எங்கெல்லாம் உணர்ச்சி அதிகமா இருக்கோ அங்கெல்லாம் அறிவு குறைவாகத்தான் இருக்கும். இல்லைன்னா அறிவு வேலையே செய்யாது. அப்பதான் இந்த உணர்ச்சி தலை தூக்குறது. இந்த உணர்ச்சிக்கு எப்ப வந்து ரொம்ப ஓவர் டைம் எல்லாம் பண்றது அப்படின்னா, எப்ப அறிவு வந்து ரிலாக்ஸ் ஆகி ரிட்டையர் ஆயிடுறதோ அப்பதான் இந்த உணர்ச்சி வந்து ஓவர் டைம் பண்ணுது. தட் இஸ் த ப்ராப்ளம். நம்ம மனசுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே அதுதான். இமோஷனல் மைண்ட் இருக்குல்ல, அதை ரொம்ப தூக்கவே விடக்கூடாது. சாஸ்திரம் படிக்கிறோம்னாலே அதுக்காக நம்ம ட்ரை ஆயிடுவோம். ரொம்ப வெட்டாவே இருக்காது நம்ம மைண்ட். ஈரமற்ற மனம்னு அர்த்தம் இல்லை. நிறைய அன்பு இருக்கும். உணர்ச்சி வசப்பட்ட அன்பே இருக்காது. அறிவுபூர்வமான அன்பு. அறிவுபூர்வமான அன்பு எப்பவும் நன்மையை செய்யும். எல்லோரையும் நேசிக்கும். எல்லோருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படும். ஆனால் உணர்ச்சி பூர்வமான அன்பு இருக்கே, அது பொசசிவ்னஸ்ல கொண்டு விட்டுடும். நம்மளை விட்டா அவளும் எங்கேயும் போகக்கூடாது, அவளை விட்டா நம்மளும் எங்கேயும் போகக்கூடாது இப்படிங்கிற ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு அட்டாச்மெண்ட் பாண்டேஜ் மனசுலதான் இந்த பந்தம் கல்பிச்சு அதனால நம்ம மாட்டிக்கும். அதனாலதான் சகாம தர்ம அனுஷ்டானத்துல அதை சொல்றார் சுவாமிஜி. உனக்கு உணர்ச்சி தான் அதிகமா இருக்கும், அறிவின் பயன்பாடு கம்மியாக இருக்கும். நிஷ்காம தர்ம அனுஷ்டானத்துல இதுக்கு ஆப்போசிட். அறிவு முழுமையாக வேலை செய்யும்.
உணர்ச்சி குறைவாக இருக்கும். இங்க ஏன் நீங்க இங்கேயே க்ளூ வந்துடுறது பாருங்க. முதல்ல அறிவை கொடுத்துட்டார். அதுக்கப்புறமா தான் எப்படி அனுஷ்டானம், அந்த கர்மாவை எப்படி நீ பண்ணணும்னு, அந்த செயலை நீ எப்படி செய்யணுங்கிறத அப்புறம் தான் சொல்றாரு. அப்ப அறிவு, முழுமையான அறிவை கொடுத்து விட்டார். நிறைவான அறிவை கொடுத்து விட்டார். நான் நிறைவானவன் அப்படிங்கிற அறிவை அவனுக்கு கொடுத்திருக்கிறார். அதனால அதை வைத்துக்கொண்டு அவன் காரியம் பண்ணும் பொழுது உணர்ச்சி வசப்பட மாட்டான். எங்க தாத்தாவா இருக்காரு, போடு, தாத்தாவா இருந்தா என்ன, குருவா இருந்தா என்ன, பெரியப்பாவா இருந்தா என்ன, சித்தப்பாவா இருந்தா போடு, உன்னுடைய வேலை உன்னுடைய அம்பை போடுவதுதான் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அது இங்க உணர்ச்சி குறைவாக இருந்தா தான் அதை பண்ண முடியும் அப்படிங்கிறது நமக்கு இதுல தெரியும். 3வது பாயிண்ட். இங்க சகாம தர்மானுஷ்டானத்துக்கு தப்பு நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்கும். அதனால பாதிப்பும் இருக்கு. ஒரு கர்மாவை இப்படி பண்ணலைன்னா அதுக்கு ஆப்போசிட்டா பலன்லாம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நம்ம நிறைய புராண கதைகள் எல்லாம் பார்ப்போம். தப்பா வரம் கேட்டு கும்பகர்ணன்ல மாட்டின்டான்லாம் பாக்குறோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த ஒரு பலனை உத்தேசிச்சு ஒரு விஷயத்த பண்ணும் பொழுது தப்பு வந்துரும். அந்த அந்த ஆங்ஸைட்டினாலேயே தப்பு உண்டு. அந்த ஆங்ஸைட்டினால பண்ற தப்புக்கு அந்த பலனும் இருக்கு அதுக்கு. அப்ப நிஷ்காம தர்மானுஷ்டானத்துல என்ன பார்த்தோம்? தவறுகள் ஏற்படாது. அப்படியே ஏற்பட்டாலும் அதனால் நாம் பாதிப்பு அடைய மாட்டோம் அப்படிங்கிறத பார்த்தோம். 4வது விஷயம், இங்க சகாம தர்மானுஷ்டானத்துல ரொம்ப பெரிய அளவாக செய்தாலும் பயன் ரொம்ப சின்னதுதான். எப்படி சொல்றீங்க? நான் ஒரு பெரிய ஒரு ஊருக்கே அன்னதானம் போடுறேன், எனக்கு என்ன பயன்? பெரிய புகழ் கிடைக்குமே எனக்கு, அது எப்படி பயன் சின்னதுன்னு நீங்க சொல்வீங்க? அப்படின்னா நீ எவ்வளவு பெருசா பண்ணினாலும்ப்பா அதுக்குன்னு ஒரு புண்ணியம் சேரப்போம். அந்த புண்ணியம் உன்னை எங்க கொண்டு விடும்? சொர்க்கத்துக்கு கொண்டு விடும். அவ்வளவுதான். ஆனா நிஷ்காம கர்மயோகம் பண்ணும் பொழுது அறிவுபூர்வமாக அவன் பலனை உத்தேசிக்காமல் அவன் கொஞ்சமா பண்ணினான்னா கூட அதனால அவனுக்கு ஏற்படக்கூடிய பலன், யான் எனது எனும் செருக்கறுப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும். நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கணும் அந்த வேர்டு. வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும். மோட்சத்துல இருப்பான். அந்த அறத்தோட பலனே என்ன அப்படின்னா சிறப்பு ஈனும். விட்டுருவோம் நம்ம அந்த விஷயத்த. செல்வமும் ஈனும் அப்படின்னு சொன்ன உடனே செல்வம் தான் நமக்கு முக்கியமா படும். ஆனா சிறப்பு இருக்கே அதை நம்ம விட்டுருவோம். அதனால நிஷ்காம கர்மயோகத்துல மோட்சமே கிடைக்கிறதுக்கான அளவுக்கு நமக்கு இது ஒரு சாதனமாக மாறும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிஷ்காம கர்ம யோகம் பண்ணிதான் மோட்சம் கிடைக்கும்னு கிருஷ்ணர் சொல்லல, நம்மளும் சொல்லல. நம்ம அது இல்லை இங்க டாபிக். நிஷ்காம கர்மயோகம் பண்ணும் பொழுது மனம் சுத்தமாகும். அந்த சுத்தமான மனசுலதான் சாஸ்திரம் படிக்க முடியும். முக்கியம் அதுதான். குரு கிட்ட போய் உக்காண்ட உடனே நான் நாளைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் அனுப்பணுமே, அந்த ஸ்டேட்மெண்ட் அனுப்பிச்சாதானே என் பேர் பிளாஷ்ல வரும். என்னை சென்ட்ரல் ஆஃபீஸ் எல்லாம் கூப்பிடுவாள். நான் என்னோட அனுபவத்தை சொல்றேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சதை தானே நான் சொல்ல முடியும். அதனால அங்கெல்லாம் கூப்பிடுவாளே அவ, இல்லைன்னா கேட்பாளே, இந்த ஸ்டேட்மெண்ட் போலனா கேட்பாளே, ஆடிட்டர் கேட்பாளே, அவருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலையே, இப்படி எல்லாம் நினைத்து கொண்டு குரு முன்னாடி உட்கார்ந்து இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், சாஸ்திரம் மண்டையில ஏறாது. அவ்வளவுதான். அதனாலதான் சொல்றார் சித்த சுத்தி அவ்வளவு முக்கியம் அப்படின்னு. சித்த சுத்தி முக்கியம்னு ஏன் சொன்னதுன்னா, சாஸ்திரம் படிச்சா அது மண்டையில ஏறறதுக்கு நமக்கு ஒரே ஒரு டூல் தான் கொடுத்திருக்காரு பகவான், மனசுதான். மனையேவ மனுஷியானாம் பந்த மோக்ஷ யோகோ அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா? பந்தத்துக்கும் மோட்சத்துக்கும் அதுதான் காரணமா இருக்கு. அது எப்ப பந்தத்துல மாட்டிக்கிறதுன்னா, விஷயத்தோட விஷயாசக்தம் மனம் பந்தக. அது அப்பதான் அது பந்தத்துல மாட்டிக்கிறது. நிர்விஷயமா இருக்கும் பொழுதுதான் அது இதுல இருக்கு, முக்தியில இருக்கு. முக்திக்கு நம்மளை இட்டு செல்கிறது அப்படின்னு மனசுங்கிறது தான் பெரிய டூல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்க நிஷ்காம கர்ம யோகம் கொஞ்சமா பண்ணாலும் போதும். அதுவும் நாம சொல்லல, கிருஷ்ணரே சொல்றார். ஸ்வல்பம் அப்பியஸ்ய தர்மஸ்ய திராயத்தே மகதோபய. உன்னுடைய தர்மத்தை நீ குறைவாக செய்தாலும் பரவாயில்லப்பா, நீ அது உனக்கு மிகப்பெரிய ஒரு இதை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்க. அடுத்தது இதையே அடுத்த 41லேருந்து 44 வரைக்கும் இந்த நிஷ்காம கர்ம யோகத்தை பண்றதுக்கு இன்னும் என்ன விதமாக ஆட்டிடியூட்ஸ் இருக்கணும் அப்படிங்கறத தான் இன்னும் விவரிக்கப்படும். 41 படிக்கணுமா? யார் படிக்கணும்? பத்மா படிச்சீங்க. அப்புறம் கவிதா இருக்கீங்களா? கவிதா இல்லைன்னா கௌசல்யா ராமன். கௌசல்யா ராமன் படிக்கிறீங்களாமா? படிக்கிறேம்மா. व्यवसायात्मिका बुद्धिः व्यवसायात्मिका बुद्धिர். விவசாய 2 முறை படிக்கணுமாமா?
ஆமா 2 தடவை படி. व्यवसायात्मिका बुद्धिर् ஏகேஹ குரு நந்தன एकैक गुरुनन्दन एकैक गुरुनन्दन बहुशाखाह्यनन्ताश्च बहुशाखागन् बहुशाखा ह्यनन्दाच्च बहुशाखा ह्यनन्दाच्च बुद्धयो व्यवसायिनाम् बुद्धयो व्यवसायिनाम् இங்க வந்து 41ல இருந்து 44 வரைக்கும் டாபிக் வந்து ஒண்ணுதான். என்ன டாபிக் அப்படின்னா, என்ன மாதிரியான புத்தி இருக்கணும்? அது எப்படி வந்து அதுக்கு என்ன டிஸ்டர்பன்சஸ் வரும்? இதுதான் வந்து 41ல இருந்து 44 வரைக்கும். இந்த கர்மயோகமா பண்ணுன்னு சொல்லிட்டார் இல்லையா? இந்த கர்மயோகமா பண்ணும் பொழுது நமக்கு ஆட்டிடியூட எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறத இங்கேன்னு சொல்லப்படுது. விவசாயாத்மிகா புத்திஹி ஏகா. ஏகானா என்ன? ஒரே விஷயத்துல. விவசாயாத்மிகா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நிச்சயமான புத்தி அப்படின்னு அர்த்தம். விவசாயம் அப்படின்னா நம்ம வந்து தமிழ்ல சொல்ற விவசாயம் கிடையாது. விவசாயம் உழறது அப்படி கிடையாது. அந்த அர்த்தம் கிடையாது. இங்க விவசாயாத்மிகா அப்படின்னு சொல்லும் பொழுது நிச்சய ரூபமான புத்தி அப்படின்னு அதுக்கு அர்த்தம். ஒரு 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 உறுதியான புத்தி. இப்படித்தான் நான் பண்ண போறேன் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு புத்தி. இந்த ஏகா புத்திகின்னு என்ன? ஒரே புத்தி. இந்த ஒரே மாதிரிதான் நான் இருக்க போறேன் அப்படின்னு எந்த விதமான ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாத ஒரு புத்தி அப்படின்னு அர்த்தம் இருக்கு. இந்த புத்தியில இருக்கிறவனுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கு. ஒரு குறிக்கோள்ல அவன் வந்து நிலைத்து நிற்கிறான். விவசாயாத்மிகா புத்திஹி ஏகேக குருநந்தன. குருநந்தனா குருவம்சத்தில் பிறந்தவனே அப்படின்னு அர்த்தம். இந்த அவ்யவசாயினாம் புத்தி, 2 புத்தி அவர் வந்து கம்பேர் பண்றாரு. புத்தையோ அவ்யவசாயினாம், அங்க ஒரு அபக்கிரகம் இருக்கு. அவ்யவசாயினாம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரே நிச்சயமாக இல்லாத ஒரு புத்தி இருக்கே, அது எப்படி இருக்குன்னா பகுஷாக்கா, நிறைய கிளைகளை பரப்பிக் கொண்டு போகிறது. கிளைகள்னா இந்த இடத்துல ஆசைகள், நிறைய ஆசைகளோடு உள்ளது. அது எப்படிப்பட்ட எவ்வளவு ஆசைகள் இருக்குன்னா அனந்தகன எண்ணற்றதாக இருக்கிறது, அளவற்றதாக இருக்கிறது. இன்னொரு அர்த்தம் என்லெஸ்ஸா இருக்கு. ஒரு எல்லையே கிடையாது. ஆசைக்கு எல்லையே கிடையாது. யாருக்கு? அவ்யவசாயினாம் புத்திகி. இங்க யார பத்தி பேசுறாரு அப்படின்னு சொன்னா, யாருக்கு வந்து புருஷார்த்த நிச்சயம் இருக்கு, யாருக்கு இல்ல, அத பத்தி பேசுறாரு. இங்க கீதாவுடைய மெசேஜ் என்ன? நமக்கு என்ன கொடுக்க போற மெசேஜ் கொடுக்கணும்னு என்ன நினைக்கிறார் பகவான் அப்படின்னு சொன்னா, ஒரே ஒரு மெசேஜ் தான். அது வந்து நீ முக்தனாகத்தான் இருக்கிறாய். நீ எந்த விதமான பந்தத்திற்குள்ளும் இல்லை. உன்னை யாரும் பக்தன் என்று சொல்லவே முடியாது. நீ பக்தன் என்று நீயாக நினைத்துக் கொண்டிருக்கிறாய். நீ ஏற்கனவே முக்தஸ்வரூபமாக இருக்கிறாய், நிறைவானவனாக இருக்கிறாய், எல்லையற்றவனாக இருக்கிறாய். நீ ஆனந்தமாக இருக்கிறாய், அனந்தமாக இருக்கிறாய். நீ அறிவானவனாக இருக்கிறாய், நீ இருப்பாக இருக்கிறாய். இவ்வளவு விஷயத்தையும் நமக்கு புரிய வைக்கிறது தான் கீதா சாஸ்திரத்தினுடைய முக்கியமான நோக்கம். ஏன்னா இத சொன்னதுக்கு அப்புறமா தான் இத வந்து இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணி நடுவுல இன்னும் அடுத்தடுத்த அத்தியாயங்கள்ல எல்லாம் அவன் கேட்கக்கூடிய அத்தனை கேள்விகளுக்கும் விடைகளை இருத்து சொல்லி 18வது அத்தியாயத்துல உனக்கு சொல்ல வேண்டியது அத்தனையும் மிச்சம் மீதி இல்லாம சொல்லிட்டேன். இதுக்கு மேல நீ என்ன பண்றியோ பண்ணுப்பான்னு சொல்றாரு அவர். எதனாலனா இந்த முழுமையான அறிவை பெற்ற பிறகுதான் ஒருத்தன் வந்து சந்தேகம் இல்லாமல் வேலையை செய்ய முடியுங்கிறது தான் அவருடைய எண்ணம். கிருஷ்ணர் ஆரம்பத்திலேயே எதுக்காக வந்து சாங்கியத்தை ஆரம்பிச்சார் அப்படின்னா, அதுதான் முழுமையான அறிவு. தன்னை பற்றிய அறிவை ஒருவன் பெற்றுவிட்டால் அவன் எந்த காலத்திலும் எதற்கும் தடுமாறவே மாட்டான். அதுதான் உண்மை. அதைத்தான் அவர் வந்து சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறார். இப்ப இதுல ரெண்டு விஷயமா பிரிக்கிறார். ஒண்ணு விவசாயாத்மிகா புத்தி, இன்னொன்று அவ்யவசாயினாம் அப்படின்னு அவங்கள பிரிக்கிறார். அவ்யவசாயி அப்படின்னா என்னன்னா, அவனுக்கு நிச்சய புத்தி இல்லை. இப்போ ஒரு குதிரை ஓடுறதுன்னு வச்சுக்கோங்களேன். குதிரைக்கு ஏன் கடிவாளம் போட்டிருக்கா? குதிரைக்கு கடிவாளம் போட வேண்டிய பர்பஸ் என்ன? ஏன்னா அதோட சுபாவம் என்ன? இந்த பக்கம் கொஞ்சம் பச்சையா புல்லு பார்த்தா குடுகுடுன்னு ஓடி போயிடும், பச்சை புல்லு திங்கிறதுக்கு. இந்த பக்கம் தண்ணியை பார்த்தா குடுகுடுன்னு ஓடி போய் தண்ணி. அப்புறம் பாதையில யார் போகுது?
குதிரையை ஓட்டிட்டு போறவன் எப்படி போக முடியும்? போய் சேர முடியும்? போக முடியாதுல்ல. இந்த கடிவாளம்ங்கிறது எதுக்குன்னா, அங்க இருக்கிறதையும், இங்க இருக்கிறதையும் பார்க்காம, எதிர்க்க இருக்கிற ரோட்ட பார்த்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காகத்தானே அந்த கடிவாளம் போட்டிருக்கு. அந்த மாதிரி எனக்கு என்ன கோல் இருக்கோ, புருஷார்த்தம் என்ன? அந்த புருஷார்த்தத்துல நிச்சய புத்தி இருக்கக்கூடியவன் விவசாயியனாம் அப்படின்னு அவனை வந்து இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரியில போடுறார். அவ்யவசாயி யாரு அப்படின்னா, புருஷார்த்த நிச்சயம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. புருஷார்த்தம்னா என்ன? திருப்பி திருப்பி புருஷார்த்தம் புருஷார்த்தம் சொல்றீங்களே, புருஷார்த்தம்னா என்னன்னு மறந்துடக்கூடாது. நம்ம வள்ளுவத்திலேருந்து படிச்சுட்டு இருக்கோம். வாழ்க்கையின் குறிக்கோள், அதுதான் புருஷார்த்தம். என்ன புருஷார்த்தம்? அறம் பொருள் இன்பம் வீடு. இந்த அறம் பொருள் இன்பம் வீடுல வீடுதான் நமக்கு கோல். நம்மளோட இது என்ன அப்படின்னு டெஸ்டினேஷன் எங்கன்னா வீடுதான். வீட்டுக்கு போகணும்னா பாதையை கரெக்டா போட்டுட்டு போகணும். இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? எங்கேயாவது மிஸ் ஆயிடும். கரெக்டா? அதனாலதான் இந்த அவ்யவசாயிங்கிறவன் நமக்கு வீடுன்னா இந்த இடத்துல நம்ம வீடு இல்ல, வீடு பேரு. வீடு பேருன்னா மோட்சம். மோட்சம் தான் என்னுடைய அறுதி குறிக்கோள் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளாத ஒருவன் என்ன பண்றான்னா, வழியில என்னென்ன விதமான மோட்சம் என்பது அழியாத ஒரு பேரின்ப நிலை அப்படிங்கிறத சாஸ்திரம் சொல்றதா இல்லையா? எப்பொழுதும் அமைதியான ஆனந்தம். நம்ம சுவாமிஜி அழகா சொல்லியிருக்காரு. முக்தி என்பது அமைதியான ஆனந்தம். இந்த அமைதியான ஆனந்தம் தான் என்னுடைய நிலை. அது எப்பொழுதும் நிலையான ஆனந்தமாக இருக்கிறது அப்படிங்கிறத நான் கொஞ்சம் கூட யோசிக்காம, நடுவுல கொஞ்ச தூரத்துல ஒரு ஃப்ரெண்ட் வந்தா அங்க கொஞ்சம் ஆனந்தம் கிடைக்கிறது. அப்புறம் ஒரு உறவு வருது, அங்க கொஞ்சம் ஆனந்தம் கிடைக்கிறது. அப்புறம் ஒரு காட்சியை பார்க்கிறேன், அங்க கொஞ்சம் ஆனந்தம் கிடைக்கிறது. அப்புறம் எதையாவது திங்கிறேன், அங்க ஆனந்தம் கிடைக்கும். இப்படி சின்ன சின்ன ஆனந்தத்துக்கா ஓடின்னு இருக்கு இல்லையா? இதுதான் அவ்யவசாயம். மிகப்பெரிய ஆனந்தமான அந்த மோட்சத்தை தான் நான் அடைய வேண்டும் அப்படின்னு ஒரே ஸ்டெட்ஃபாஸ்டா ஒரே கோல்லயே ஓடிக்கொண்டிருக்கிறானே, அவனுக்கு தான் விவசாயாத்மிகா புத்திஹி அப்படின்னு சொல்றது. அவன் எப்படி வாழணும்? சுவாமிஜி அழகா சொல்லுவர். மோட்ச புருஷார்த்தம் தான் முக்கியம்னு நினைக்கிறவனுக்கு வாழ்க்கையோட ருட்டீன் தான் ரொம்ப முக்கியம். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வாழ்க்கையோட ருட்டீனை வந்து அவன் மாத்திக்கவே முடியாது, மாத்திக்கவே கூடாது. ஏன்னா அந்த வாழ்க்கை அது ருட்டீன்னா என்ன? காலையிலிருந்து இரவு வரை, அதுபோல் வாழ்க்கையின் இறுதி நாள் வரையிலும் அவன் ஒரு திட்டமிடலுடன் அவனுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சுவாமி சித்பவானந்தர் கார்த்தால 3:30 மணிக்கு எழுந்துப்பாராம், ராத்திரி 9:30 மணிக்கு படுத்துப்பாரு. சுவாமிஜி சொல்லுவார், டைம் வைக்க வேண்டாம், அலாரம் வைக்க வேண்டாம், டயத்தை பார்க்க வேண்டாம். சுவாமிஜி எழுந்தா அது 3:30 மணி, சுவாமிஜி படுத்துண்டா அது 9:30 மணி. எப்படி ஒரு மிலிட்டரி மாதிரி இருந்திருக்காரு அவர். அந்த மாதிரி அவர் அதே மாதிரிதான் அந்த 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 பள்ளிக்கூடத்தில் இருந்த மாணவர்களையும் அப்படித்தான் அவர் வந்து பழக்கி இருக்கிறார். ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளினேரியன். எப்பவுமே அவர் வந்து டிசிப்ளினுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு அப்படின்னு சுவாமிஜி சொல்றார். சுவாமிஜியும் அப்படித்தான். அவர்கிட்ட படிக்கிறோம்னாலே நமக்கு முதல்ல என்ன வரும் அப்படின்னா டிசிப்ளின் வந்து. இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த புருஷார்த்தத்தை நீ அடையணும்னா முதல்ல உனக்கு என்ன குவாலிஃபிகேஷன் தெரியுமா? டிசிப்ளின் தான். டிசிப்ளின் இஸ் a வெரி பிக் டாபிக். அந்த டாபிக் பேச ஆரம்பிச்சா 4-5 கிளாஸ் ஆயிடும். பட் அதை பேச போறது கிடையாது. ஏன்னா டிசிப்ளின்னா என்னன்னு நம்ம எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும். நம்ம எல்லாரும் ஒரு அளவு வயசுக்கு வந்தவங்க தான். சின்ன குழந்தைகளா இருந்ததுன்னா நிறைய விஷயங்களை இந்த டிசிப்ளின்ங்கிற டாபிக் உள்ள வச்சு சொல்லணும். நான் அதை சொல்ல போறது இல்லை. ஆனா நமக்கு ஒரு ரொட்டீன் வேணும் அப்படிங்கிறது தான் இங்க முக்கியம். இப்ப ஆசிரமம்னு எடுத்துட்டா ஆசிரமத்துல ஒரு ரொட்டீன் இருக்கும். காத்தால கோ பூஜை இருக்கும், அப்புறம் தட்சிணாமூர்த்திக்கு வந்து சுப்பிரபாத சேவை இருக்கும், அதுக்கப்புறம் தட்சிணாமூர்த்தி பிரதட்சிணம் பண்றது சேவை இருக்கும், அதுக்கப்புறமா வந்து பிரார்த்தனைகள் இருக்கும். அந்த பிரார்த்தனைகள் நமஸ்காரங்கள் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ரொட்டீன்ஸ் பாக்குறதுக்கு ரூமுக்கு போறது வருது, லைப்ரரியில இது பண்றது படிக்கிறது, அப்புறம் சுவாமிஜியோட கிளாஸ் இருக்கும். கிளாஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணிட்டு மறுபடியும் லைப்ரரியில போய் படிக்கலாம். அதுக்கப்புறம் சாப்பிடலாம். சாப்பிட்டுட்டு மறுபடியும் மத்தியானத்துக்கு ஏதாவது சாண்டிங் ப்ரோக்ராம் வச்சிருப்பா. விடவே மாட்டார் சுவாமிஜி. 1 மணி நேரம் கூட போய் படுத்துக்கலாம் அப்படின்லாம் ஒரு கேப்பே இருக்காது. ஃபுல்லா அந்த ரொட்டீன் வந்து காத்தால 4:30க்கு ஆரம்பிச்சா ராத்திரி 9 மணி வரைக்கும் கம்ப்ளீட்டா பேக்டா வச்சிருப்பார். அவர் ஏன் அதை வைக்கிறாருன்னு அவர் எதுக்காக வைக்கிறேன்னு சொல்லுவாருன்னா, இதை நீங்க அப்படியே மனசுல கிரகிச்சுட்டு வீட்டுல இதே மாதிரி நீங்க போய் முடிஞ்ச வரைக்குமாவது அட்லீஸ்ட் நீங்க பண்ண ஆரம்பிச்சேன்னா உங்க வாழ்க்கை புருஷார்த்த லட்சியத்துக்கு நேர போகும். இல்லாட்டினா நம்ம என்ன பண்ணுவோம்? 2 நாள் ஆகும், 3 நாள் பண்ணுவோம். அதுக்கு மேல நமக்கு இருக்கக்கூடிய நம்மளோட லௌகீக இழுப்புகள்லாம் இருக்கே நமக்கு தான். இந்த ஒரு விஷயங்களும் நம்மளை போட்டு இழுக்கிறது இல்லையா? ஒருத்தர் ஒரு கல்யாண பத்திரிகை வரும், ஒரு இதுக்கு வரும், ஏதோ ஒண்ணுத்துக்கு வந்து நம்ம அப்படியும் இப்படியும் போயிட்டு நம்மளோட ருட்டீன்ஸ் வந்து ஒரு 1 வீக் கூட நம்மளால ஃபாலோ பண்ண முடியாம அப்படி அப்படியே ஓடி போயிடும் காலங்கள்.
ஆனா என்ன சொல்றாரு அப்படின்னா, நமக்குன்னு நம்மளோட வாழ்க்கைக்கோட கட்டுப்பாட்டுக்குள்ள எந்த அளவுக்கு அத ருட்டீன கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியுமோ, அந்த அளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணியாவது நீ ஒரு வாழ்க்கைக்கு ஒரு ருட்டீன வச்சுக்கணும். அதுதான் விவசாயாத்மிகா புத்தி அப்படின்னு ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் அதுதான். இதுக்கு நெறைய திஸ் இஸ் அ பிக் டாபிக். நம்ம நிச்சயமா இத வந்து கன்டின்யூ பண்ணி நெக்ஸ்ட் வீக் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இத பார்க்கலாம். இன்னைக்கு இந்த அளவுக்கு விவசாயாத்மிகா புத்தினா என்னங்கிறதுக்கான ஒரு சிறு விளக்கமாக இத மட்டும் நம்ம பார்த்திருக்கோம். பாக்கி இருக்கிறத நம்ம அடுத்த சத்சங்கத்துல, அடுத்த வகுப்புல நம்ம வந்து படிக்கலாம்.